ஏண்டி உனக்கு தம்பியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உன் புருஷனுக்கு மச்சானா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த உட்காந்துக்கு உரலு அவனுக்கு மாமனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உன் மாமியா இருக்காலே மாடர்ன் மனோரமா அக்காக்களுக்கு ஒத்தாய்ச்சா இருக்கலாமே 2-3 வேலை இழுத்து பிடிச்ச செய்ய வந்தா சம்பளத்துக்கு ஆள் வச்ச மாதிரி ஆளுக்கு வேலை வாங்குறாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க ஆத்தாக்கறி அவனுக்கு ஒண்ணு கட்டி கொடுத்தால இல்ல என்ன சேர்த்து கட்டி கொடுத்திருக்காளா? அத்தரத்துல பொண்ணு போட்டு மச்சா 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 எங்க இருக்கு ஓடியா 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 அவசரங்கிறியா? நானும் மாமாக்கு என்னாச்சு ஏதாச்சும் உயிரை கையில பிடிச்சி வேகமா ஓடி போய் பார்த்தா ராத்திரி 3 மணிக்கு மூடி சுத்திக்கிட்டு திறந்து கொடுங்கறியா? நானும் மானங்கட்டத்தனமா திறந்து கொடுத்துட்டு தான் வந்தேன். மனுஷனாடியாவே கோயில ஐயர் விபரி கொடுத்தா வாங்கி வாயில பிடிக்கிறேன். ரோட்ட கிராஸ் பண்ண கைய பிடிச்சிக்கிறியா? யாரும் பாக்கணும் சொப்பிச்சாமல விளையாடுவாங்க கிடையாவே. இதெல்லாம் வருது இந்த உட்காந்துருக்கானே கூழ்பானே இன்னைக்கு இல்ல அவனை எல்கேஜி சேர்த்து விட்டதுல இருந்து 7:30 மணி பள்ளிக்கூடத்துக்கு 5:30 மணிக்கு எழுப்பி விட்டு பல்ல விளக்கி விட்டு ஆய் கழுவி விட்டு குளிப்பாட்டி விட்டு துவட்டி தலை சீவி பவுடர் அடிச்சு யூனிஃபார்ம் பேர்ல சட்டை டவுசர் ஷூ சாக்ஸ் பெல்ட் கையில ஒரு பேச்சு லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் மாட்டி விட்டு குதின்னு குதிக்கிறவனுக்கு குஞ்சு மணியை மாட்டிடாம ஜிப்பையும் போட்டு விட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்குள்ள என் பாடு பெரும்பாடு ஆயிருந்தேன். இதெல்லாம் வருது. நான் எப்பெல்லாம் சோத்துல கை வைக்கிறேன் அப்பெல்லாம் உன் பிள்ளைக்கு ஆய் வந்துருண்டி. திருச்சியில பேரு பண்ண சோசிக்காரன் கூட என் கையை பார்த்து சோசி சொல்ல முடியாம தவிக்கிறாண்டி. உன் பிள்ளைக்கு குண்டிகள் விட்டு என் கையெல்லாம் அழிஞ்சு போச்சுடி. இதெல்லாம் ஏன் எத்தனை நாளா உனக்கு தெரியல தெரியுமா? எல்லாத்தையும் சொல்லி செய்யறேன் இல்லடி இந்த தாய் மாமே.